பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய், அந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளாய் தேவனத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர்தாமே நம்மை நித்தமும் நம்மை நடத்துகிறவர், நித்தமும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த உன்னத தேவன் இன்றைய தினத்திலும் அவர் ஆசீர்வாதமாக்கி சகல காரியங்களிலும் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த தினத்தில் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 24, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இடைபடும்படி மகிமையின் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமீதில், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே. பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க, பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க, தூதர் துனியுடனே மேகமீதில் வருவார். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமீதில். ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையும் மகிமின் அன்பின் பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜாவுடைய கரம்தாமே இந்த நாளிலும் கத்தாமே இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி, இந்த வாக்குத்தத்தம் எங்களது வாழ்க்கையிலே கத்தாவி உண்டாயிருக்கும்படி, ராஜாவுடைய மகிமை வெளிப்படும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் 7வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்ததாமே என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. 9வது வசனம் மீண்டுமாக அதே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மீண்டும் 10வது வசனத்தில் யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் வாசல்களில் பிரவேசிக்கும்படியாக வந்திருக்கிறார், வாசலின் அருகே வந்திருக்கிறார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். அநாதி கதவுகள் என்பது எருசலேமுடைய ஆலயத்தினுடைய கதவுகளே அநாதி கதவு என்று சொல்லுவார்கள். தேவனாய் கர்த்தர் தமது ஆலயத்தில் பிரவேசிக்கும்படியாக வந்திருக்கிறார், நம்மையும் அழைத்து செல்லும்படியாக வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் யார் என்று சொன்னால், அவர் பராக்கிரமுள்ள ராஜா, வல்லமையுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனே நம்மை நடத்துகிற தேவனாய், மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 118:20 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதிமான்களை ஆண்டவர் இந்த வாசல்களுக்குள்ளாய் தம்மோடு கூட அவர் பிரவேசிக்க பண்ணுகிற தேவன். அவர்தாமே அவர் வாசல்களே உங்கள் கதவுகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள் என்று சொல்லி அவர் உள்ளே பிரவேசிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் தேட வேண்டிய ராஜ்யம் அது பரலோக ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். கர்த்தருடைய பயப்படாத சிறுமந்தையே,
உங்களுக்கு ராஜ்யத்தை தர பிதா பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 12:32 சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. சேனைகளின் ராஜா, சேனைகளின் கர்த்தராகிய ராஜா எதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், தம் ராஜ்யத்தை நமக்கு தரும்படியாக வந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்லும்படியாக வந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை அழைத்து செல்லும்படியாக வரும்போது தான் அவர் சொல்லுகிறார், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே நம்ம ராஜரீக ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவர். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஆம், அந்த ராஜ்யத்திலே எல்லா மகிமையும் உண்டு. ஒரு நாள் ஒரு அரச சபையிலே ராஜா வீற்றிருக்கிறார். 3 கவிஞர்கள் அழகாக பாடி அவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது முதலாவது கவிஞருக்கு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், எனக்கு வெகுமதி தர விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, ஐயா எனக்கு எனது மகள் திருமண காரியங்களுக்கு சில தொகை தேவைப்படுகிறது, எனக்கு கொஞ்சம் இந்த தொகை அந்த ரூபாயை தர வேண்டும் என்று சொன்ன பொழுது, எவ்வளவு என்று சொல்லி அந்த தொகையை ராஜா கொடுத்தார். 2வது கவிஞரை பார்த்து அவர், உனக்கு என்ன வேண்டும், நான் வெகுமதி தர விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, எனக்கு கொஞ்சம் நிலம் வாங்க வேண்டும், அதற்கு கொஞ்சம் தொகை வேண்டும் என்று சொல்லி தொகையை கொடுத்தார். 3வது கவிஞரை பார்த்து, நான் உங்களுக்கு வெகுமதி தர வேண்டும், என்ன பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, ராஜா உங்களையும் இந்த அரசாங்கத்தையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அரசாங்கத்தில் நானும் உங்களோடு இணைந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, அந்த அரசபையிலே ஒரு அமைச்சராக அந்த கவிஞரை உயர்த்தினார். ஆம், அவருக்கு ராஜரீக ஆசீர்வாதங்கள் வந்தது. அவர் வறுமையில் இருந்த அந்த கவிஞர் அரசபையிலே ஒரு ராஜா சேர்ந்ததினால் அவர் வாழ்க்கை தரம் மேம்பட்டது. அவருக்கு சொந்தமாக வீடு கொடுக்கப்பட்டது, அவருக்கு தேவையான சகலமும் கொடுக்கப்பட்டது. அவர் ராஜ்யத்திலே ஒருவராய் இருந்தார். அதே விதமாகத்தானே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோமானால், நம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக அநேக ஜெபங்களை செய்தாலும், நமது முக்கியமான பிரதானமான விண்ணப்பம் என்ன என்று சொன்னால், ஆண்டோடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம். ஆம், கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. அதைத்தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி நம்ம கற்றுத்தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஆம், அதற்காக ராஜ்யத்தை தரும்படியாக ஆண்டவர் நமக்கு வந்திருக்கிறார். மத்தேயு 25:34 சொல்லப்பட்ட கடைசி நியாய தீர்ப்பில், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் ராஜா வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் ஜனங்களை பிரித்து வலதுபுறத்தில் உள்ளவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆசீர்வாதமான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். ஆம், ராஜ்யத்தை தர விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால், கர்த்தருக்கு விருப்பமான முறையிலே வாழ்ந்தவர்கள் இந்த வலது பக்கத்தில் இருந்தவர்கள். ஆண்டவருக்கு பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்து வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நற்கிரிகளை பார்த்து சொன்னார். நீங்கள் நற்கிரிகள் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் முகந்தவர்களாய் மாறிவிட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக தாவீது ராஜா, அவர் ராஜ்ய மேன்மை வந்த பிறகு அவர் சீயோனை அவருக்கு முதலாவது தேடி போனார். எதற்காக சீயோனை தேடி போனார் என்று சொன்னால், அங்கே ஆபிரகாம் தனது மகனாய் ஈசாக்கை கொடுத்த மோரிபா மலை இருக்கிறது. அங்கேதான் அங்கே தேவனுடைய பிரசனம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டவராய் ஆண்டவர் அந்த சீயோன் மலையை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறிந்தவராய் சீயோன் மலையை பிடிக்க போனார். அங்கே பிடிக்க முடியாது என்று சொல்லி தடுத்தார்கள். ஆனாலும் தாவீது சீயோனை பிடித்து, அது அவன் தாவீது நகரமாயிற்று. அந்த சீயோனிலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தேவனுக்கு உகந்த ஆராதனை ஏறெடுத்தார். தேவனுடைய மகிமை அங்கே இருந்தது. தேவன் சீயோனை தமக்கு பிரியமான வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சங்கீதம் 132:13 சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், தேவாலயத்தை நமக்கு அந்த சீயோனை தரும்படி தேவாலயத்தை சீயோனை கட்டி வெளிப்படுவார் என்று சொல்லி அங்கே 102வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சீயோனை கட்டி அவர் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை தமக்கு தருவதற்கு பிரியமாறி சீயோனை சுதந்திரிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஆம், அவர்தாமே தம்மை சீயோனை தமக்கு பிரியமானவர்களை எரேமியா 3:14 வாசித்து பாருங்கள். அங்கே உங்கள் ஊரிலிருந்து ஒருவனும் வம்சத்தில் 2 பேர் தெரிந்து கொண்டு சீயோனுக்கு அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த சீயோன் அது அந்த உலகத்தில் இருந்தாலும் அது அழிந்து போவதில்லை. சீயோன் என்று சொன்னாலே சூரியகாந்தியின் அர்த்தமா? ஆம், நீதியின் சூரியனை நோக்கி நமது முகம் திருப்பப்பட்டிருக்குமானால், நீதியின் சூரியனாகிய தேவனாய் கர்த்தரை நோக்கி நமது முகமும் பிரகாசிக்கும். நாமும் கூட சீயோனை நாமும் தரித்து கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், நீங்களும் சீயோனுக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி எபிரேயர் 12:22 சொல்கிறது. சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்தீர்கள். பூர்ண வடிவுள்ள சீயோனிலே தேவன் பிரகாசிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமானால், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சேர்ந்து கொண்டோமானால் நாம் சீயோனுக்கு அழைத்து வரப்படுகிறோம். கர்த்ததாமே இந்த சீயோனை நமக்கு தெரிந்து கொண்டவர். கடைசி நாளிலும் அந்த சீயோனிலே நிற்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 சொல்லப்பட்டபடி அங்கே யோவான் கண்ட தரிசனத்தில் சீயோனிலே நாம் நிற்க உதவி செய்வார். அப்படி பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.